சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேக் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. யாரா இருக்கும்? நம்ம பின்னாலே ஒரு ஆள் நின்னு சிரிக்க மாதிரியே இருக்க. ஒருத்தர் இல்ல. நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அந்த படியில தான் ஏறி வரேன், அந்த படியில தான் இறங்கி போறேன். ஒரு நாள் கூட இப்படி எனக்கு அடிபட்டு டேமேஜ் ஆனது இல்லையா? பயங்கரமா அடி விழுந்திருக்கு. என்னடா இது? திரும்ப திரும்ப நம்ம பின்னால இருந்து யாரோ ஒரு ஆளு சிரிக்க மாதிரியே இருக்க. ஆனா ஆளை காணலையே. அது வந்து மனசு சிரிக்க மாதிரியே இருக்க. அடியே நீலாம்பரி, ஏற்கனவே உன்னை எல்லாரும் காமெடி பீஸுங்காவோ. நீ எல்லாம் ஒரு வில்லியாங்காவோ. அதுக்கு ஏத்த மாதிரி நீனு நடந்துக்கிடாத. ஆரம்பத்துல எப்படி அமர்க்களமா இருந்த அதே மாதிரி அமர்க்களமா இருக்கணும். எவனா இருந்தா எனக்கு என்ன, யாரு சிரிச்சா எனக்கு என்ன, நான் எல்லாம் யாரு எப்படிப்பட்ட ஆளு. அப்படி தைரியம் உள்ள ஆளா இருந்தா முன்ன வந்து சிரிங்கல. ஒரு அதையும் கண்டல. ஒருவேளை எனக்கு நானே கற்பனை பண்ணிருப்பனோ அப்படியேதான் இருக்குன்னு நினைக்கேன். பீரோ வர நவுட்டணும். எப்படி நவுட்ட ஒத்தையில நம்ம மனசை எங்க போனாருன்னு தெரியலையே. நீலக்குட்டி 100 ஆயிசு எத்தனை வாங்க. என்ன ஒரு மாதிரி டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருக்க? என்னங்க தெரியாத மாதிரி கேக்கீங்க? படி தட்டி படக்குன்னு குடுத்துட்டலாங்க. அதாங்க கொஞ்சம் டேமேஜ் அதிகமா இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போலாமான்னு யோசிச்சேன். ஊசி போடுறேன்னு தான் பயந்து போய் கிடக்கேன். ஊசிக்கெல்லாம் இது அடப்படாது. ஏன்டா என் தங்கச்சி கூப்பிட்டு கை வைத்தியம் பார்க்க சொல்லுமா? யோ போட்டனா பல்லவன செதற தங்க மாதிரி செதறிரும். ஏமுட்டி நான் நெசத்து தானே சொல்லுதே. இதுக்கெல்லாம் கை வைத்தியம் தான் சரியா வரும். எனக்கு எல்லாம் தெரியும். வாயை மூடு. சரி எத்தனை நாள் இதை வச்சு டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டாலேன்னு பாப்போம். சரி கோவப்படாத. நான் வேற என்னத்தையோ ஒண்ணு சொல்லி கோவப்படுத்திட்டேனே. சரி எதுக்கு கூப்பிட்ட? அத்தைக்கு அதான் உங்க அம்மிக்கு இந்த ரூமை கொடுத்துடலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா கட்டிலையும் படுத்துக்கனாலும் படுத்துக்கலாம். நல்ல விசாலமா இருக்கு பாத்தீங்களா? கீழே படுக்கனாலும் படுத்துக்கலாம். உட்காந்துக்கிடவோ எந்திரிச்சுக்கிடவோ நல்லா இங்கேயும் நடந்துக்கிடுவாவோ. ஆமா பத்தியட்டி எனக்கு கூட இது தோணாம பச்ச. அப்ப நம்ம இந்த ரூம் எடுக்க அதாங்க இன்னொரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல நம்ம ஒரு கட்டில போட்டு வச்சிருக்கோம்லங்க, அந்த ரூம் நம்ம எடுத்துக்கிடுவோம். இது நல்ல ஐடியாவா இருக்கு. அப்ப இந்த பீரோ அப்படி நவுட்டி கொண்டு போயிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ரூம்ல ஒண்ணு வச்சிருமா? பீரோல துணிமணி மட்டுமா வச்சிருக்கா? பாத்திரம் பண்டம் கண்டது கழியதுன்னு சப்பு சவருன்னு புளி மூட்டை மாதிரி அடைச்சு வச்சிருப்பியாட்டி. இது எப்படி நவுட்டி கொண்டு போவ? நீங்க ஒரு பக்கம் பிடிங்க, நான் ஒரு பக்கம் பிடிக்கேன். அப்படியே மெதுவா நைஸா அப்படி தள்ளி கொண்டு போயிடலாங்க. தூக்கல முடியாது. தூக்குறோம்னு வச்சுக்கோங்க மனசு செத்தா. இப்படி சொல்லியிருந்தா வச்சுக்கே முதல்ல ஒரு 4 ஆளை கூட்டு வந்திருப்பேன். 4 ஆளை கூப்பிடலாம். துட்டு யாரு கொடுக்கா? ஓய் 4 ஆளை கூப்பிட்டா நாங்க 100 கேட்பான். இடி நான் ஒரு பக்கம் பிடிச்சாச்சு, நீ அந்த பக்கம் பிடி. இன்ச்சு போய் இன்ச்சா அப்படி நவுத்தி கொண்டு போய் மெதுவா சாயந்தரத்துக்குள்ள நம்ம ரூம்ல கொண்டு தள்ளிடலாம். ஏ பாவி மக்கா என்னத்தை வச்சு கொண்டாடிருக்காளோ தெரியலையா? நவள மாட்டக்க. இன்ச்சு போய் இன்ச்சா கூட நவள மாட்டக்க. தள்ளுடி. கூப்பிட்ட நான் தள்ளாமல இருக்கேன். இழுத்து பாக்க இழுக்க முடியல. கருங்கல்லையா கொண்டு வச்சிருக்க. சிறை இளவா இருக்கு. எல்லாத்தையும் முதல்ல அள்ளி வெளியில போட்டுட்டி. அதுக்கப்புறம் பீரோ நவட்டும். எல்லாத்தையும் கீழே அள்ளி போட்டா புறவ அடுக்கது யாரு? உங்க தாத்தா வந்து அடுக்குவாரு. இங்க இருந்து தள்ளு போய் தள்ளுனாதான் இங்க இழுக்க முடியும். வான்னு ஊழ விட்டுட்டு மட்டும் கிடப்பாரு. அவத்த போட்டு என்னத்தை செய்ய? சிறை இளவா இருக்கம்மா. வழக்கமா ஒரு பாட்டு பாடுவீங்களா? ஏலேலோ ஐலசா, அந்த பாட்டையாவது பாடுங்க. அப்படியே உங்க பாட்டை கேட்டாது இந்த வீர நவளதான் பாப்போம். ஏலேலோ ஐலசா அப்படி தள்ளு ஐலசா, இப்படி தள்ளு ஐலசா. ஐலசா ரெண்டு பேரும் என்ன செய்தியே? நானும் உங்க மோனும் சேர்ந்து இந்த பீரவ பாதி தூரம் தள்ளி கொண்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச தூரம் தான் அந்த எங்க ரூம்ல கொண்டு தள்ளி கொண்டு வச்சிருவோம். அதுக்கப்புறம் நீங்க இந்த ரூம்ல வந்து விசாலமா படுத்துக்கலாம், உருண்டுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கண்டிதா இந்த ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்பா பாதி தூரம் அந்த பீரவ தள்ளிட்டியே, மீதி தூரம் தான் தள்ள வேண்டி இருக்கு. ஆமா பாதி தூரம் தள்ளிட்டே. கொஞ்சம் விளைவிக்கோங்க, நாங்க தள்ளிருந்தோம். இப்படில நின்னீங்க வச்சுக்கோங்களேன். இந்த பீரவ தள்ளும் போது லேசா அடிபட்டுனா உங்களுக்கு சேதாரம் எதுவும் ஆயிரப்படாது பத்தியில. அதனாலதான் சொல்லுதேன் கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி அங்க போய் ஓரமா உட்காருங்க. அவனா லேசா பீரவ தள்ளி பாக்கட்டா? வேண்டாதே, நீங்க யாரு எவ்வளவு பெரிய ஆளு? ஒரு வாரமா நில்லுங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, ஒரே ஒரு கை நான் பிடிக்க. சரி உங்க ஆசைக்கு நாங்க ஏன் குறுக்க நிக்க போறோம்? ஒரு கை பிடிங்க பரவாயில்ல வாங்க. ஆனா லேசா அடிபட்டுறாம பிறகு மரமோ வீட்டுக்கு போனா அடிக்கடி பட்டுட்டு அப்படின்னு சொல்லி ஊர்ல 4 பேர் 4 விதமா நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாளுவா. அதெல்லாம் ஒருத்தி பேச மாட்டான். நானே ஒரு கை பிடிக்க. கிளவி ஆசையை நம்ம எதுக்கு கெடுப்பானா? என்னவும் பண்ணி கொண்டாடிட்டு பாட்டு. ஐலசா ஐலசா எங்க அம்மையா இந்த வயசுலயும் எப்படி இருக்காங்கன்னு ஜம்முன்னு தூக்கிட்டு போறாங்க பாரு. எப்படி தூக்கிட்டு போறாங்கன்னு பாரு. அம்மா நம்ம 2 பேரும் இருக்கமே லொடக்கு பாண்டி மாதிரி. என்னடி பதில் சொல்லாம நிக்க? பதில் சொல்ல மாட்டேங்களா? எப்படி சொல்லுவா? வாயடைச்சு போய் நிக்கலாம். இடி வாடி அந்த ரூம்ல எதுல வைக்கணும்னு சொல்லாட்டமா? ஐயோ என் பொண்டாட்டி மூச்சு நின்னுட்டே. பாவி இப்படி அவசரப்பட்டு உசுர விட்டுட்டியே அதிர்ச்சியில. எங்க போனட்டி? இடையே முதல்ல சொல்லியிருந்தது நானும் கூட சேர்ந்து வந்திருப்போம்லா.
எப்பவும் நீ சொல்லுவியா அத்தா, நான் இல்லாம போனா கூட நீங்க இப்படி இருந்துடக்கூடாது, ரெண்டாவது ஒரு கல்யாணத்தை முடிக்கணும், நல்ல சந்தோஷமா வாழதை நான் பார்க்கணும் மேல இருந்து அப்படின்னு அடிக்கடி சொல்லுவியே. எடி ஒரு 2 வாரமா டைம் கொடுட்டி. அட பாவி, அது கூட கொடுக்க மாட்டியா? ஒரு வாரத்தை டைம் கொடுப்பியா? அப்படிதான் உன் மனசு சொல்லுத மாதிரி எனக்கு காதுல கேக்குது. ஒரு வாரத்துக்குள்ள நான் எங்க போய் பண்ண பாப்பேன். கவலைப்படாத, எது எப்படியா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு வாரத்துக்குள்ள நிறைவேற்றுவேன் உன் ஆசைய. கவலைப்படாத, உன் மேல சத்தியம். வாரம் சனிக்கிழமை பொண்ணை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை முடிச்சு திங்கக்கிழமை தலை தீபாவளிய கொண்டாடி விடுத, கொண்டாடி. 5 நிமிஷம் ஒரே ஒரு போர் அடிச்சு சொல்லிட்டு வந்துருந்தேன். அதுக்கப்புறம் அவ வண்டி கதையை பாக்க யாருக்குன்னு கேட்க மாதிரி இருக்கு. வேற யாருக்கு? நம்ம தலைவர் அண்ணாச்சிக்குதான். புதம் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்க. அந்த காலத்துல எல்லாம் நம்ம சுத்திட்டு இருக்கோம். அதனாலதான் சொல்லுதேன், உனக்கு அவண்டிய கதையெல்லாம் நான் பாத்துட்டு இருந்தா பொண்ணு கிடைக்காது. அப்புறம் எப்படி ஆசையை நிறைவேற்ற முடியும்? அதான் 5 நிமிஷம் அந்த அண்ணாச்சிட்ட சொல்லிட்டோம்னா அவரு அவண்டிய கதையை டக்கு புக்குன்னு பாத்துருவாரு. நானும் உனக்கு அவண்டிய கதையை டக்கு புக்குன்னு முடிச்சிருவேன். ஹலோ, நான் தான் புது மாப்பிள அழகு சுந்தரம். அழகு சுந்தரம் பேசுறேன். ஆமா, என்னாச்சு போன்ல அடக்கத்தையே காணல? ஹலோ, நான் தான் புது மாப்பிள அழகு சுந்தரம் பேசுறேன். அண்ணாச்சி ஏண்டா நீலம்பரி, காலை கீழே போடு, முள்ளால அன்னைக்கு எடுக்கணும். ஹலோ, என்னாச்சி? ஹலோ ஹலோ, நான் தான் அண்ணாச்சி பேசுறேன், சொல்லுங்க. ஐயே, அணக்கத்தை காண்டன பயந்துட்டு பாத்துடுங்க. நான் தான் அழகு சுந்தரம் பேசுறேன். அழகு சுந்தரம், ஆளினால் அழகு சுந்தரம். அழகு சுந்தரமா, என்னப்பா சொல்லு. நீலாம்பரிக்கு புருஷன் தானே? அது கொஞ்சம் முன்னால வர அண்ணாச்சி. இப்போ நான் வெறும் அழகு சுந்தரம் தான். என் பொண்டாட்டி வந்து போய் சேர்ந்துட்டா. எங்க போய் சேர்ந்திருக்கா? ஆப்பிரிக்கா அமெரிக்காவுக்கா? 2 இடத்துக்கு இல்ல, ஒரேடிய மேல போய் சேர்ந்துட்டா. ஏண்டா நீலம்பரி, அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விடாத, காலை கீழே போடு. என்னாச்சு? என் பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றாம நான் விட மாட்டேன். திங்க மாட்டேன், தூங்க மாட்டேன், உறங்க மாட்டேன், ஓட மாட்டேன், சாட மாட்டேன், ஒத்த கால நிக்க மாட்டேன். நல்லா இருப்பிய? வாரம் சனிக்கிழமை எனக்கு 2 வாரம் கூட டைம் கொடுக்கல என் பொண்டாட்டி. அதனாலதான் சொல்லுதேன், வாரம் சனிக்கிழமை பொண்ணை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை தாலியை கட்டி திங்கக்கிழமை தலை தீபாவளியை கொண்டாடணுமா. என் பொண்டாட்டி என் மனசுக்குள்ளே பேசுற மாதிரி இருக்கு. தயவு செய்து நல்லா இருப்பிய? அவன் ஆசையை நிறைவேற்றணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஆசையை தானே நிறைவேற்றி விடலாம். என்ன சத்தத்தையே காணல? என்னாச்சு? வெக்கம் அண்ணாச்சி, வெக்கம். வெக்க இருக்கட்டும், பொண்ணு எப்படி வேணும் அப்படி கேளுங்க. பொண்ணு எப்படி வேணும்னா சுண்டுமே ரத்தம் வந்துடணும், அப்படி சவப்பா இருக்கணும், ஆப்பிள் மாதிரி தக்க 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 தக்கன்னு இருக்கணும். கண்ணு 2 முட்டை கண்ணு மாதிரி இருக்க. மூக்கு அது முருகேசன் கடை முந்திரி கேக்கு மாதிரி இருக்கணும். அவ சின்ன நயன்தாரா மாதிரி இருக்கணும். கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். என்னடாச்சு? சரிதானே? சரி சரி, சனிக்கிழமை பொண்ணு ரெடியா இருக்கும். வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க குளிச்சு விட்டு சனிக்கிழமை பொண்ணு பார்க்க போகணுமே. டொடைங் டொடைங் டொடைங். சத்து போன பொண்ணாட்டிய காணல. யோ கூமுட்ட, ஐயோ பாவி, இல்ல இல்ல ஆவி. ஐயோ ஆவி இல்ல, ஆசாமி. அண்ணன் எப்ப சாவா திண்ண எப்ப காலி ஆகுன்னு காத்து கிடக்கிறா. நான் எப்ப ஒளிவே 2வது கல்யாணம் கட்டிக்கிட்டு தலை தீபாவளியை கொண்டாடலான்னு ஆடிட்டு கிடக்கிறா. ஆடிக்கிட்டு என்ன சொன்னீரு? சனிக்கிழமை பொண்ணை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை தாலியை கட்டி திங்கக்கிழமை தலை தீபாவளியை கொண்டாட போறாரு. தலை தீபாவளி என்னையா நீ கட்ட கேட்டுக்கு சின்ன நயன்தாரா வேணுமா? வாருவை, தலை தீபாவளி எப்படி கொண்டாடுறதுங்கத சொல்லி தரேன். நான் வரல. வாங்க தமிழ்ல வாங்கதா. கண்ணு 2 கண்ணு மாதிரி, மூக்கு முருகேசங்கட முந்திரி கேக்கு மாதிரி. வாங்க தமிழ்ல வாங்க. தீபாவளி வேண்டாம், தீபாவளியே வேண்டாம். கிட்டி மர்மனுக்கு என்னடி ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா, தலை தீபாவளியை எப்படி கொண்டாடுவாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு. அதான் வெளாவரிய விளக்குனேன். ஏடி அம்மாக்கா, உன் மாமியாக்காரி எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலடி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கடி. எம்மா பயப்படாத, என் மாமியாக்காரி காத்து போன பலுடா வந்திருக்காமா. என்னடி சொல்லுத? எம்மா டக்கு புக்குன்னு சுருக்குவையும் தூக்கி ஆட்டிக்கிட்டு வந்தால, அந்தால பயந்துட்டமா. பழைய குருடி கதவை திரண்டின்னு வந்துட்டா போல இருக்கு, நம்மள படாத பாடு படுத்ததுக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் வயித்த கலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நடவடிக்கையா பாக்கமா பொட்டி பாப்பா அடங்கி கிடக்காமா. கிளவி என்னடி சொல்லுத? எம்மா சுருக்கு பைய சுந்தரி இப்ப சூத்த கத்திரிக்கா சுந்தரியா வந்து கிடக்காமா.
என்ன மக்கா சொல்லுத? சுருக்கு போய் சுந்தரி சூத்த கத்திரிக்காய் சுந்தரியாவா மாறிட்டாளா? அம்மா எதுக்கு லாய்க்கு இல்லாத சூத்த கத்திரிக்காவை என்ன செய்வோம்? வெட்டி கலனில போடுவோம், இல்லன்னா குப்பையில போடுவோம். அது ஒண்ணுக்கு லாய்க்கு இருக்காது பத்தியா? அதே மாதிரிதான் இப்ப என் மாமியாலும் ஒண்ணுக்கு லாய்க்கத்தவள கிடக்கா. அம்மா ஊர்ல கஞ்சிக்கு வெளியெல்லாம் கிடந்திருக்கா. முன்னாலேயாவது என் புருஷே அம்மா வீட்டுக்கு போறேன் நம்ம வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு 50 100 கொண்டு கொடுத்துட்டு வருவாரு. இப்ப அவரே வேலை சொல்லி இல்லாம திண்டாடி தெரியுதாரா? அதனால எங்க இருந்து கொடுப்பாரு? அதனால ஒண்ணு இல்லன்னா பேசாம பொட்டியை கட்டிட்டு மரும வீட்டோட போய் சேர்ந்துரும். இங்கேயாவது கொஞ்சம் நல்ல சோறு தண்ணி ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்திருக்கா. அதனாலதான் இப்ப பொட்டி பம்பா அடங்கி கிடக்கா. அப்படி சொல்லிட்டி அதானே கேட்டேன். கேட்டி பீரவெல்லாம் தூக்கிட்டு போறாளேடி. ஆமாமா அந்த காலத்துல சோள கஞ்சி அது இதுன்னு குடிச்சு வளர்ந்த உடம்புல நல்ல திடகாத்திரமா இருக்கா. என்னால கூட ஒரு ஸ்டெப் தள்ள முடியல. நானும் என் புருஷனும் சேர்ந்து கடைசியில பார்த்தா வந்தா அலைக்க ஒரே தூக்க தூக்கிட்டு விட்டா. அம்மா அந்த சில்வண்டை எப்படியாவது அடிச்சு இந்த வீட்டு விட்டு விரட்டணும் அப்படின்னு நினைச்சு நான் தான் கடைசியில அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டமா. ஆமாடி அதுக்கு இல்லம்மா நேரத்துக்கு நேரம் அவ இருந்தா என்னவோ ஒண்ணு பண்ணி எடுத்து வாயில போடுவா நம்மளுக்கு. அது இல்லாம நம்ம இப்படி கிடக்கமென்னு தான் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தேன். ஒரு அடிமை போயிட்டாலே சொல்லி வருத்தப்பட்டு இருந்தோமா. எம்மா நமக்கு இன்னொரு அடிமை சிக்கிட்டுமா. என்ன பாக்க அதான் என் மாமியாரு. ஏட்டி அவளை வேலை செய்ய சொல்ல முடிய மாட்டி. இனிமே என் மாமியா மண்டையில பீரவண்ணைக்கு ஏத்தனா மாதிரி இனி எல்லா வேலையும் மண்டையில ஏத்தி விட்டுருதே. எனக்கு சந்தேகமா இருந்தா இப்பவே நிரூபிக்க. எதே நீலாம்பரி கூப்பிட்டியம்மா? எதே ஒரு மாதிரி அசதியா இருக்கு. கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் குறைத்தாங்களா? பச்சை தண்ணி வேணுமா, இல்லன்னு வெண்ணி வேணுமா, இல்லன்னு காப்பி வேணுமா, பூஸ்ட் வேணுமா, டீ வேணுமா, என்ன வேணுமா சொல்லு. பச்சை தண்ணி மட்டும் போதும் தே. கொண்டாரமா உட்கார்ந்து ரெஸ்ட் எடு. சரிங்க தே. இம்மா பாத்தியம்மா நான் எள்ளுண்டா என் மாமியாரி என்னையா நிக்கா பாரு. தண்ணின்னு தான் கேட்டேன். பச்சை தண்ணி வேணுமா, வெண்ணி வேணுமா, ஹார்லிக்ஸ் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா அடிக்கி தள்ளிட்டா. தாமா நான் உன்கிட்ட சொன்னேன் நமக்கு புதுசா ஒரு அடிமை சிக்கிட்டேனே. வச்சு சந்திரோட்டி தான் சூப்பர் மக்கா என் தங்கமே. இப்பதான் நீ சொத்த வள சொர்ண கிளிக்கு மோவா நிரூபிச்சிருக்க. நீ நம்ம காட்டுல ஆட்டம் மழதான் தீபாவளி மழதான் கொளுத்து கொளுத்து கொளுத்த போது உட்கார்ந்து கால ஆட்டிட்டு நல்ல கம்முன்னு திங்கலாம். சூப்பர் டி சூப்பர். என்ன வரது வரதம்மா ஒரு பொருளை வைக்க நீதே இல்ல. வந்துரும் எங்க இருந்து வருதுன்னு தெரியலம்மா. வந்தம்மா கல்ல கொண்டு எரிஞ்சு விடு. வெள்ளையம்மா எங்க போற? என்ன செல்லத்தாயி பரசல உட்காந்து என்ன வேலைமான பாத்துட்டு இருக்க? முந்திரி குத்து சுடுறதுக்கு இந்த சிறுபேரை வறுத்து திரிச்சிட்டு இருக்கேன். தூக்கோழி கையுமா எங்க போற? எங்க பாவ அதிரசத்துக்கு மாவு திரிக்க போறேன். நானும் சிறுபேரை வறுத்துக்கிட்டு அந்த ரைஸ் மில்ல கொண்டு உடச்சு எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சா கொண்டுட்டு போனேன். அங்க பார்த்தா ஏ அப்பா கியூல எல்லாம் போட்டிருக்கவா எல்லாரும் வாளியெல்லாம் என்ன மாதிரி கூட்டம் தெரியுமாக்கா? ஆள மோதிட்டு கிடக்கு. முறுக்குக்கு திரிக்க அதிரசத்துக்கு திரிக்க இந்த மாதிரி சிறுபேர் உடைக்க அப்படின்னு கூட்டம் ஆள மோதிட்டு கிடக்கு. அந்த அளவுக்கு பார்த்தேன். இங்க மரம் வந்து திருவி எடுத்து போட்டு வச்சிருக்கேன். ஒரு காம நேரம் போல உட்காரு. அதுல கூட்டம் கொஞ்சம் குறையும்ல. அதுக்கப்புறம் போயேன் வெள்ளையம்மாக்கா சில தாய் சொல்லுதல்ல கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சன போகும். அங்கவே கிடந்து கால் கிடக்க நின்னுட்டு கிடக்க முடியாது. உட்காருக்கு இடமும் இருக்காது. உட்காருக்காங்க கொஞ்ச நேரம். சில தை திருவையெல்லாம் பார்த்து வருஷ கணக்காச்சு. எங்க வீட்டுல எங்க போச்சுன்னே தெரியல. அந்த திருவையெல்லாம் இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு கேட்டா கூட என்னது அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி இருக்கு. நான் தான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். பேரம் பேத்தி காலத்துல எல்லாம் பிள்ளைகளும் பாக்கணும்லக்கா. அதான் எடுத்து வச்சிருக்கேன். ஐஸ் மில்ல கூட்டமா இருக்குன்னோடதான் அந்த பார்த்தேன். திருவை எடுத்து நல்ல கழுவி தொடச்சி அந்த தீபாவளி வேலையை ஆரம்பிச்சாச்சு. இல்ல தாயி முந்திரி கொத்துக்கலாம் ரைஸ் மில்ல கொடுத்தா பட்டு போல திரிச்சிரும். அது நல்லவே இருக்காது. ஒரு மாதிரி மழுமலுன்னு இருக்கும். இந்த திருவையில உடைச்சாதான் நல்ல அளவோல இருக்கும். திங்கிறதுக்கு நல்ல பொறுன்னு நீ சொல்லி சரிதாக்கா. அந்த காலத்துல தீபாவளிக்கு யார் ரைஸ் மில்ல நோக்கி வாடனா எல்லாரும் வீட்டுல உரலும் உலக்கையுமா தான் திரிவாவா. இங்க பாரு திருவை அத பாக்கணும். எல்லார் வீட்லயும் முந்திரி கொத்துக்கு ஒரே உடைப்பாதான் இருக்கும். எனக்கு இந்த திருவை எடுத்து இந்த சிறுவேரை உடச்சோன்னதான் தீபாவளி வந்தாச்சு அப்படின்னு தோணுதுக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பாக்கும்போது. இப்ப என்ன தீபாவளி கொண்டாடுறா? அப்பம்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது தீபாவளிக்கு 10-15 நாளுக்கு முன்னாலே எல்லார் வீட்லயும் மாவு வெடிக்க ஆரம்பிச்சிருவோம். பாவு காய்ச்ச ஆரம்பிச்சிருவோம். சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஒரு பக்கம் பொட்டு பட்டாசு வாழை பட்டாசு இதெல்லாம் போட்டுட்டு தெரியும். இன்னொரு பக்கம் மாலை ஊத்துன்னு ஊத்தும். ஆமாக்கா அதெல்லாம் நினைச்சாலே இப்ப கூட பசுமையா நினைவா இருக்கு. தீபாவளிக்கு இப்பம்லாம் என்னத்த செய்தா பலகாரம் பாதி பேர் இந்த ஆன்லைன்ல ஆர்டர் படுதாவோ, பாதி பேர் பக்கத்துல இருக்க கடையில வாங்கி விடுதாவோ. வீட்டுல செய்யுது எங்க ஒண்ணு செய்ய மாட்டேக்காவோ. ரெடிமேடா வாங்குதாவோ, ரெடிமேடா தின்னுட்டு போயிருதாவோ. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தீபாவளிக்கு இங்க ஆச்சு விட்டு போம்லக்கா. எப்பா என்ன பெரிய பெரிய டப்பாவா இருக்கும் தெரியுமா? ஒரு 10 தானே டப்பா இருக்குங்கக்கா பெருசு பெருசாட்டி. எல்லாத்துலயும் எங்க ஆச்சி பலகாரம் சுட்டு வச்சிருப்பா பாக்கணும். தீபாவளிக்கு 10-20 நாள் முன்னாடி எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவா. ஒண்ணுல முந்திரி கொத்து, ஒண்ணுல அதிரசம், ஒண்ணுல அச்சு முறுக்கு, ஒண்ணுல கை சுத்து முறுக்கு, உருண்டை, ரவா லட்டு, ஓமப்படின்னு எல்லாத்தையும் போட்டு அடிக்க வச்சிருவா. நாங்கெல்லாம் போவையில ஒரு குத்து வாரையில ஒரு குத்துன்னு அள்ளி அள்ளி வாயில போட்டுக்கிட்டே தெரியும். அப்பா கிரைண்டர் அரைஞ்சுக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லு. ஆமா எனக்கு என்ன பட்டாசை போட தெரியாத மாதிரி ரொம்ப ஓவரா பிகு பண்ணிட்டு இருக்க. பாமாரியக்கா எங்கிட்ட தாக்கா. மக்களே நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைகளே மேல துண்டு மேல ஏறி நின்னுங்க. கீழ நிக்க கூடாது. கால்ல எதுவும் பற்றப்படாது. அதுக்கு அப்புறம் இந்த பெரிய பட்டாசு இதெல்லாம் அணுகுண்டு ராக்கெட்ல நாங்க தான் பெரிய பிள்ளைகள் போடுவானே. நீங்க பொட்டு பட்டாசு அதுக்கு அப்புறம் இந்த கை துப்பாக்கி வச்சு டுமில் டுமில் போடுவீங்களா? அதெல்லாம் போடணும் சரியா? இதெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு அக்கா எடுத்து தருவே.
வெடி விட்டோன்னு வச்சுக்கியா இந்த வெள்ளை மபட்டி சும்மா இருக்காதுடி, யாசிட்டே கிடக்கும். தெரு முக்குல போய் அங்க போய் வெடிப்போமா? சரி மேல போவோம். மக்களே வாங்க போவோம், அங்க வச்சு அணுகுண்டு போடுவோம். செல்லத்தை நானும் வருஷம் வருஷம் முந்திரி கொத்து செய்யதான் செய்தேன் தீபாவளிக்கு. ஆனாலும் வாங்கை போக்க அளவுக்கு எனக்கு வரவே மாட்டேங்க. நிறைய பேர் இந்த நம்ம ஊரை தவிர வெளியூர்ல எல்லாம் முந்திரி கொத்துனா என்னன்னே தெரியல அப்படிங்காவா. அது எப்படி என்ன இதுன்னு சொன்னா கூட அவளும் செய்து பார்த்து சாப்பிட்டு எடுத்து சந்தோஷமா இருப்பாவல்ல. சொல்ல அளவெல்லாம் ஆமா செல்லத்தை, நீதான் அளவோட சொல்லுவ. சொல்லு எப்படி செய்யணும்னு. முந்திரி கொத்து நிறைய ஊர்ல செய்தவங்க, ஆனால் நம்ம ஊர்ல தான் அது ஸ்பெஷல். நல்லா கேட்டுக்கிடுக்கா. ஒரு கப்பு சிறுபேரு, 4 ஏலக்காய், 1/2 கப்பு துருவின தேங்காய் எடுத்துக்கணும். இதுல ஒரு தேங்காவை காட்டியிருக்கான். உடனே ஒரு தேங்காவை துருவி போட்டக்கூடாது. 1/2 கப்பு தேங்காய் துருவல், 1/2 கப்பு அரிசி மாவு, இந்த இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாம்க்கா. அது கூட ஒரே ஒரு ஸ்பூனு கொஞ்சோண்டு மைதா மாவை சேர்த்துக்கணும். அப்பதான் நல்ல அளவோல இந்த கரைச்சி எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதுல முக்கியமானது என்ன தெரியுமாக்கா? கருப்பட்டி தான். நல்ல கருப்பட்டியை பார்த்து வாங்கி அதை நல்லா இடிச்சு 3/4 கப்பு போல எடுத்துக்கணும். செல்லத்தாயி இப்பெல்லாம் கருப்பட்டி விற்க விலைக்கு யார் கருப்பட்டி வாங்கி போடுதா? எல்லாரும் மண்டவல்லமோ அச்சு வெள்ளமும் வாங்கி போடுதாவோ. முந்திரி கொத்துக்கு அந்த டேஸ்ட் குடுக்கவே அந்த கருப்பட்டி தானக்கா. என்ன செய்ய, நிறைய பேர் கருப்பட்டியே மறந்துட்டாவோ. மண்டாலத்தையும் இந்த அச்சு வெள்ளத்தையும் போடும்போது அதுக்கு முந்திரி கொத்து அந்த அளவுக்கு வகைக்கு வரப்பட்டல. அப்படி சொல்லி செல்ல தாயி, அதானே கேக்க. மண்டவெல்லத்தை போட்டு செய்யக்கூடாதுன்னு இல்ல, செய்யலாம். இருந்தாலும் நம்ம பாரம்பரியமா செய்யக்கூடிய முந்திரி கொத்து டேஸ்ட்டுக்கு வராது. அதனாலதான் சொல்லுதே கருப்பட்டியை சேர்க்கணும்னு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு அளவுக்கு மஞ்சப்பொடி வச்சுக்கணும். எதுக்குன்னா அது கடைசியில் சொல்லுது. இல்ல 2 பொருளை மறந்துட்டேன்னா வயசாகுது பத்தியாக்கா. அந்த சில நேரத்துல அப்படிதான் ஆகி போயிருது. ஒரு ஸ்பூனு எள்ளு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சுக்கு தட்டி வச்சுக்கணும், சுக்கு பொடி. எப்படி செய்யணும்னு சொல்லு. சிறுபேரை எடுத்து அடுப்பை குறைச்சி வச்சு நல்ல அளவோல வறுத்துக்கணும்க்கா. கறி வர கூடாது, இலா வறுப்பாவும் வறுத்த கூடாது. 2க்கு மத்தியில நல்ல அளவோல வறுபட்ட மாதிரி வறுத்துக்கணும். சிறுபேரை ஆறணும்னா இந்த திருவேல போட்டு நல்ல ரவை பதத்துக்கு உடச்சிடணும். இல்லைன்னா மிக்சியில கூட திரிச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மிஷின்ல கூட திரிச்சுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரவை பதம் அதை விட்டுறப்படாது, நல்லா நைஸா திரிச்சிடப்படாது, நல்லா இருக்காது. திருவிழா தேங்காய் இருக்கலக்கா, 1/2 கப்பு போல வச்சிருக்கோம்ல, அதையும் நல்ல அளவோல நல்லா வறுத்துக்கணும். அதே மாதிரி கறி வரப்படாது, நல்லா வறுத்துக்கிடணும். ஏன்னா வறுக்காம விட்டுட்டோம்னா ஒரு மாதிரி முந்திரி கொத்து கெட்டு போயிடும். அதனால நல்ல அளவோல வறுத்துக்கிடணும். 3/4 கப்பு கருப்பட்டி இடிச்சு வச்சிருக்கோம்லக்கா, அதை எடுத்து அது கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த கருப்பட்டி மூழ்குற அளவுக்கு தான், நிறைய ஊத்திடப்படாது. அப்படியே நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த ஒரு கம்பி பதம் வரும். அந்த மாதிரி வந்த உடனே இறக்கிற வேண்டியதான். பாத்திரத்துல அந்த வறுத்து பொடிச்சு வச்சோம்லக்கா சிறுபேரு, அந்த பொடி, அதுக்கப்புறம் இந்த தேங்காய் திருவி வச்சு வறுத்து வச்சோம்ல அது, அதுக்கப்புறம் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கருப்பட்டி பாவு இருக்குல்லக்கா, அதை அந்த சூட்டோடய ஊத்தி அப்படியே நல்ல அளவோல பொத்துனாப்புல கிண்டிடணும். நல்லா கிண்டி 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 ஃபுல்லா கிண்டி எடுத்து வச்சுட்டு அதை இந்த கை பொறுக்க சூடு வரும்லக்கா, அந்த சூட்டோடய உருண்டை பிடிச்சிடணும். இந்த ஆறுனோட பிடிச்சோன்னு வச்சுக்க அந்த உருண்டை வராது, அப்படியே பொலவலன்னு ஆயிரும். அதனால லேசு சூட்டோட அந்த உருண்டையை நல்ல குவாலிட்டி அளவு, இல்லைன்னா கொஞ்சம் பெருசா கூட பிடிச்சிக்கலாம். நல்ல அளவோல உருண்டையை உருட்டி அப்படியே தட்டுல அப்படியே வச்சிடணும். ஒரு 1/4 மணி நேரம் போல அப்படி சும்மா காய விட்டுறணும். அதுக்கு பிறகு இந்த ஒரு கப்புல நம்ம ஒரு 1/2 கப்பு போல இந்த அரிசி மாவும் கொஞ்சோண்டு மைதா மாவும் சேர்த்து வச்சிருக்கோம்ல, அது கூட தான் ஒரு 1/2 ஸ்பூன் போல இந்த மஞ்சள் பொடியை போடணும். ஏன்னா அது கலருக்கு. அது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்ல இந்த தோசை மாவு பதத்துக்கு தண்ணியாட்டு கலக்கி வச்சுக்கணும். அந்த இதுல இந்த உருண்டையை காய வச்சிருக்கோம்லக்கா ஒரு 1/4 மணி நேரம், அதுல 3 உருண்டையாட்டு படத்துல காட்டுதாவுல 3 ஆட்டு அப்படி எடுத்து அந்த இந்த மாவு இருக்கு பத்தியா, அந்த முக்கி அப்படியே எண்ணெய் சட்டியில போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். தனித்தனியாவும் பொரிச்சு எடுக்கலாம். ஆனா அது சோப்படாது. இந்த முந்திரி கொத்துனாலே கொத்து மருந்துன்னு இருக்கணும். அதனாலதான் இந்த 3 உருண்டையை சேர்த்தாப்புல அப்படியே முக்கி போடணும். அப்படிதான் சில தாயி. ஆமாக்கா, கரெக்டா சொன்னேன். அத்தியாக்கா பொரிச்சு எடுத்தோடனே இந்த மாதிரிதான் இருக்கும். ஆகும் போதே நாக்கு ஊர்தான் திங்கிற போல ஆசையா இருக்கு. 2 உடச்சு பார்த்தா இப்படிதாக்கா இருக்கும். அந்த சிறுபேர் வாசம், ஏலக்காய் சுக்கு வாசம், கருப்பட்டி வாசம், எள்ளு வாசம் எல்லாம் கலந்து எப்படி இருக்கும் தெரியுமா? திங்கும் போது கேக்கே வேண்டாம், சவத்தை கொண்டாங்கும் தின்னுகிட்டே தான் இருக்கணும் போல இருக்கும். இந்த காலத்துல என்ன தாசாவா பீசாவா என்னவோ சொல்லுதாவோ கற்கா என்னத்தையும் இல்லாம சொல்லுதாவளம்மா. வாயில கூட நாளையே மாட்டேக்கு. அதெல்லாம் வாங்கி திங்காவோ. உடம்புக்கு அதெல்லாம் சரிப்படாது, வயிற்றுக்கு நல்லது கிடையாது. ஆனா இந்த முந்திரி கொத்து திங்கும் போது உடம்புக்கு நல்லது. கருப்பட்டி இருக்கு, சிறுபேர் இருக்கு, வளர்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா கொடுக்கலாம். 1 மாசம் இதை சுட்டானா வச்சு திங்கலாம். இல்ல தை நிறைய பேர் நம்மகிட்ட கவன்லையும் கேட்டுட்டு கிடந்தாவோ, முந்திரி கொத்துனா என்னது எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி தரப்படாதான்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாவோ. இன்னைக்கு சொல்லிட்டே விளக்க மாட்டேன். 1000 முந்திரி கொத்துனாலும் ஒரு நாளைக்கு படக்கு சுட்டு எடுத்து போடுவேன். ஆனா அது சொல்லுறதுக்கு தான் எப்படி சொல்லுன்னு தெரியாம சொல்லியிருக்கேன். இப்படிதான் நாங்க சுடுவானா. நல்லா இருக்கும் பாத்துடுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த சந்தேகம் இருக்குன்னா தான் என்ன யூடியூப்லயா, அதான் யூடியூப்ல அதுலதான் வரத போட்டு பாருங்க. என்ன பார்த்து நல்ல விலை வரிய தெரிஞ்சுட்டு இந்த தீபாவளிக்கு சுட்டு நல்ல உங்க சந்தோஷத்தோட உங்க குடும்பத்தோட கொண்டாடுங்க. எந்திரிக்க போட்டு தீபாவளி உனக்குன்னே வரும் போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் வா மூஞ்சி தானக்கா இப்படி வெடிச்சு வெம்பி போய் கிடக்கு. ஆதும் செல்ல தாயி நிறுத்துங்க, போதும் அனுதாபப்பட்டது.
ரெண்டு பேரும் அங்க கடந்து கேக்க பக்கன்னு சிரிக்கவா செய்தியா உன் பின்னால ஒருத்தி அங்க இருந்து பாரு சிரிப்ப பாரு அவள வெள்ளையம்மாக்கா தப்பா நினைச்சுக்கிடாதக்கா என்னால சிரிப்பு அடக்க முடியல ஏ சிபுரனுக்கு மாவனே உன்னை விட மாட்டோம்ல நான் வரம்ல இன்னைக்கு செத்தல வெள்ளையம்மா பட்டி என்ன வரப்போதே இருந்துச்சு சங்கீதா கிளம்பு சங்கீதா எவ்வளவு பார்க்கல நல்ல வேலை எஸ்கேப் பாவி மக்கா 4 மணி தலையோட முக்காடு போட்டுட்டு எங்க போகுதுன்னு தெரியலையே கடவுளே. சின்ன பொண்ணு நமக்கு தெரியாமலே அவளும் போஸ்ட் ஆபீஸ்ல ஏதாவது துட்ட சேர்த்து வச்சிருப்பாட்டி லம்பாட்டி அதுக்கு தம்பி எடுக்க போறான்னு நினைக்க இந்த சங்கீதா கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு என்னமோ அது போஸ்ட் ஆபீஸ் போற மாதிரி தெரியல. தலையோடி முடிட்டு போற ஸ்டைல பார்த்தா அதுவும் அந்த ஃப்ராடு மஞ்சமண்டி கூட சேர்ந்து போறத பார்த்தா சமூகம் பெரிய லெவல்ல ஸ்கெட்ச் போட்டுருன்னு நினைக்கேன். பார்க்க போவோம் பின்னாலே. இன்னைக்கு பண்ட சுட்டாலும் சரிதான் சுடட்டாலும் சரிதான். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம் 4 மணியா ஃபாலோ பண்ணோம். வாங்க போவோம். தலையோட முடி இருந்த பெட்ஷீட் என்னாச்சு எங்க போட்டிய அந்த நாத்த முடிச்ச பெட்ஷீட்டா அத ஊர் எல்லையை தாண்டின உடனே தூக்கி கடாசிட்டேன். எப்போ என்ன நாத்தம் தெரியுமா நானும் எங்க வீட்ல இருந்து பெட்ஷீட் எடுத்து வர மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் எவ்வளவு நம்மள பாத்துட்டா நம்ம தலையை கண்டுட்டானா அவ்வளவுதான் மாப்பு பிடிச்சி பின்னாலே வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வீட்டுல வெளியில கிடந்து பெட்ஷீட் தூக்கி தலையோட மூடிட்டு வந்தம்மா. எப்போ பாப்பா எலிச்சத்த நாத்த விட பயங்கரமா நாத்த அடிக்கி அதான் பறக்க விட்டுட்டேன். வாயை பழந்துட்டு எங்கேயா கொண்டு வண்டியை தாத்துறாத நேர வண்டியை பார்த்து ஓட்டம்மா தாயே. ஊர் எல்லையை தாண்டியாச்சு. ஒரு சுடுகஞ்சிக்கு நான் வந்தது தெரியாதப்பா. சூப்பர் தீபாவளிதா 4 மணிக்கு தீபாவளிதா இறங்காம தாண்டி தெக்க மாற காட்டுக்குள்ள போன மாதிரி போகுது வண்டி. சவனுக்கு சீரழிவுதான் இந்த 4 முடியால. இன்னைக்கு ஃபாலோ பண்ணாம விடப்படாத. நம்மளும் போவோம் பின்னால. அட பாவி மக்கா பைக் நிறுத்திட்டு காட்டுக்குள்ள போகுது. நம்மளும் பின்னால அங்க நிறுத்திட்டு போவோடி. அடவுளே 4 மணி கடத்தல எதுவும் பண்ணுதா காட்டுக்குள்ள. திருட்டு தேங்காய் திருட்டு மாங்கான்னு இவ்வளவு நாள் பறிச்சிட்டு இருந்துச்சு. கடைசியில கள்ள கடத்தல் வரைக்கும் போயிட்டா. என் கடவுளே. ஏ பாவி மக்கா இது என்ன ஆள் இல்லாத அத்துவான காடு மாதிரி இருக்கு. என்ன வசனியக்கா இப்பயே வாயை பிளந்துட்டியே. வாயை பிளக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்கு. வாங்க பின்னால. என்னடி சின்ன பொண்ணு இந்த காட்டுக்கு அந்த புறம் எங்க ஆள அணக்க இல்லாத இடத்துல வந்து இங்க நிக்காலும் ரெண்டு பேரும் பொறுக்கோ என்ன நடக்குன்னு பாப்போம். சங்கீதா என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க. வேற எங்க கொண்டு வந்து நிறுத்தணும். கரெக்டான இடத்துல தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன். உங்களுக்கு இடம் இங்கதான் இருக்கு. என்னது இடமா? அலம்படி ஒருவேளை இடம் வாங்கி இருக்காளோ. என்ன சங்கீதா இங்க இருக்குங்க. ஆமாக்கு இங்கதான் இருக்கு. பக்கத்துல அது இருக்கு இது இருக்குன்னா பாருங்கக்கா விலைக்கு சொல்லுதே. ஊர்ல இருக்க அவ்வளவு வேற தீபாவளி பண்டிச்சிட்டுன்னு அங்க இங்க போட்டு ஏமாந்து திரிதாள்வக்கா. நீங்க என்கிட்ட கெட்டி இருக்கியா? நான் மொத்தமா ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அந்த ஆளுதாக்க இந்த இடத்தெல்லாம் வாங்கி போட்டிருக்கு. என்னது தீபாவளி பண்டிச்சிட்டுக்கு இடமா? ஒவ்வொரு இடத்துலயும் மாசம் 2000 ரூபாய் தீபாவளி பண்டிச்சிட்டு கட்டினாவும் வச்சுக்கோங்க. அதுல என்ன கிடைக்க போகுது? 11 மாசத்துக்கு 22,000 கிடைக்கும். அத பாதியே கொண்டுட்டு ஓடிடுவானோ கடைசி மாசம். இந்த துட்டுக்கு 5-6 உடஞ்ச முறுக்கு ஊசுன லட்டு அப்படி இப்படி ஒரு 5-6 வகை பலகாரத்தை தருவானுவா. கூடவே இந்த வெடிக்காத வெடி சூத்த வெடியை கொண்டு அள்ளி தருவானுவா. இல்லன்னு வச்சுக்கோங்க மஞ்ச மசாலா சாமானத்தை ஒரு விளோண்டு கட்டப்பையில போட்டு தருவான். அதெல்லாம் வைக்காமோக்கோ 2-3 நாள் திம்போம். அதோட முடிச்சுக்காத. ஆனா நீங்க கெட்டுனது அதே 22,000 தான் 11 மாசத்துக்கு. ஆனா கிடைச்சிருக்கதே பாத்தீங்களா பொண்ணு விளைய பூமி. ஆனா ஒண்ணே ஒண்ணு இடமும் சரிதான். ஆனா ஆள் இல்லாத அத்துவான காட்டுக்குள்ள எல்லாம் இருக்க மாதிரி இருக்கு. இதுல ஏதோ பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் வருது ரயில்வே ஸ்டேஷன் வருது அதுக்கப்புறம் ஏர்போர்ட் வர இருக்கு அப்படின்னு. ஏ பாவி மக்கா பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் பாருங்க. அண்ணா தெரியுது பாத்தீங்களா அதுல நாங்க பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. அதுக்கு தெக்க மாற ஏர்போர்ட் அதுக்கு வடக்க மாற ரயில்வே ஸ்டேஷனுக்கு. உங்களுக்கு எங்க போனாலும் சரிதான் அங்க இங்க மாற பேய்கிடலாம். நீங்க வர எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டு கிடக்கிய. அப்படி ஜெயிச்சின்னு வச்சுக்கீங்க கடைசில யார பிள்ளைல அங்க இங்க சறுக்கிட்டு போயிட்டு வருவீங்க. என்னது எலெக்ஷன்ல நிக்க போறாளா? ஏ பாவி மக்கா மஞ்ச மண்டை கடவுளதுக்கு அளவில்லையா? அது இந்த 4 மணி வரை ஈனி இழுச்சிட்டு வர கேட்டுட்டு இருக்கு. அடியே மஞ்ச மண்டை அவுத்து விடு வரைக்கும் அவுத்து விடு. அலமடி சிக்கினிய காத்துங்க எப்படி தெரியுமா வரும்? குத்தால அருவில குளிச்ச மாதிரி இருக்குங்க. அவள காத்து சிலு வரும். உங்க வீட்டுக்கு ஏசியே தேவையில்லை. சூப்பர். இக்க முக்கியமான ரொம்ப முக்கியமான விஷயங்க கடைசி நேரத்துல உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. நேத்தாக்க எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனே வந்துச்சு. அது என்ன விஷயம் சொல்லு. அதுக்கு முன்னால யாய் இடம் எங்க இருக்கு அத முதல்ல சொல்லு. அந்த மேட்டருக்கு தாங்க வாரேன்.
கொண்டாடி போவா என்ன பம்மாத்து. சென்டர்ல உங்க இடமா? அதுக்கு இந்த கரைக்கு தலை இடம், அந்த கரைக்கு தளபதி இடம். அடியே மஞ்சமண்ட, காசா பணமா அவுத்து விடு. ஐயோ, என்னால நம்ப முடியலையே, நம்ப முடியவில்லை. இல்லை இல்லை, நீ நம்பித்தான் ஆகணும். அக்கா, இது என்னன்னு சொல்லுங்க பாப்பா. செங்கலே அக்கா, சாதாரண செங்கல் இல்ல, நம்ம தலை வெட்டி செங்கலுக்கு. தலை வெட்டி செங்கல் என்ன செங்கி சொல்லுதே அக்கா? அடுத்த மாசம் நம்ம தலை வீடு கிட்ட போறாராம். அதுக்கு தாங்க இப்பவே செங்கல்லாம் அடிச்சு போட்டாச்சு. என்ன கிடக்கு பாத்தீங்களாக்கா? அது நம்ம தளபதி வீடு கிட்டதுக்கு அடிச்சு போட்ட செங்கலுக்கு. எங்க சொன்னாலும் பொருந்த சொல்லாண்டம்மா. அந்த சைடு தலை அஜித் விடா, இந்த சைடு தளபதி விஜய் விடா. இப்பம்லாம் நீங்க ஒவ்வொரு வீடா குழம்பு கூட்டு வாங்க போறது எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமாக்கா? அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுத? நானே சங்கடப்படலையே. இனிமேல அந்த ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு. அந்த சைடு தலை வீட்லயும் அந்த சைடு தளபதி வீட்லயும் டெய்லி நான் வெஜ் அதுன்னு வகை வகையா இருக்குங்க. அவங்களே உங்களை தேடி வந்து கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே உங்க ஃபேனு. பாவி மக்கா, எந்த சுவிட்ச போட்டா எந்த பல்பு எரியுமோ அந்த சுவிட்ச போட்டுட்டாள் ஐயா. 4 மணி பல்பு பிரகாசமா எரியுத விளங்குச்சு. சங்கீதா, என் உசுரே நீதான். இவ்வளவு நாள் அந்த சின்ன பொண்ணு கூட சுத்தி இருப்பேன. ஏதாவது ஒரு தீபாவளிக்கு அது பண்ணிச்சிட்டுக்கு அந்த இடத்த காணிச்சோம், இந்த இடத்த காணிச்சோன்னு ஒரு வெத்து இடத்தையாவது காணிச்சிருப்பாளா? ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. இந்த வருஷம் வாங்கிட ஜாயிண்டானே, நீ எப்படி ஒரு இடத்த காணிச்சிருக்க பாத்தியா? அந்த சைடு தலை வீடு, இந்த சைடு தளபதி வீடு. அதுவும் இல்லாம எனக்கு சோறு தண்ணிக்கு கஷ்டம் இல்லாம காட்டி முட்டிய வழிய இத நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். உங்க ஆனந்த கண்ணீர் தொடங்கிக்க. இன்னும் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்கு. இதுக்கு மேல சர்ப்ரைஸா? தீபாவளி சர்ப்ரைஸா? ஆமாக்கா, சீக்கிரம் சொல்லம்மா. இதோட என்ன சர்ப்ரைஸ் இருக்கு போது? அந்த பக்கம் தலை வீடு கட்டிடுவாரு, இந்த பக்கம் தளபதி வீடு கட்டிடுவாரு. நீங்க வீடு கட்டுறதுக்கு என்னக்கா செய்ய போறீங்க? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வெறும் 5 லட்சம் ரூபாயை நீங்க புரட்டி கொடுத்தீங்கன்னா நம்ம தீபாவளி பண்டிச்சிட்டு போட்டு கொடுத்துருக்கோம்லக்கா. அந்த ஆளு 2 மாடி போட்டு வீடு உங்களுக்கு கட்டி கொடுத்துருவாருக்கா. அப்படி போடுறியா அதுவால? அதனை பார்த்தேன், எங்கடா வந்து சிக்க வைக்கலேன்னு நினைச்சேன். சிக்க வச்சிட்டியா? 5 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள? உங்களால முடியாத விஷயம் ஏதாவது உண்டாக்கா? உங்ககிட்ட தான் துட்டு இருக்குல்லக்கா. 2 மாடி வீடு எவனுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு தாரா சொல்லுங்கக்கா. தளபதி வீடு, கூட்டு குழம்பு, அதெல்லாம் நினைச்சு பாருங்கக்கா. இந்த 5 லட்சம் ஒண்ணும் பெருசா தெரியாது. உங்களால முடியும்க்கா, முடியும் முடியும். இனிமேலும் இப்படி ஒளிஞ்சு கிடந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த கூறுகிட்ட 4 முடிய அந்த ஆண்டவன் வந்தாலும் கூட காப்பாத்த முடியாது. உள்ள சாடிடுவோம் வாக்கா. வந்துட்டியா? வரலையே நினைச்சேன். கூறுகிட்ட 4 முடி உங்க நல்லதுக்காக தானே செஞ்சிருக்கேன். போட்டோட பல்லோட உதிர்ந்து போயிரும். 5 லட்சம் ரூபாய்க்கு 2 மாடி வீடு கட்டி தரேன்னா அதுக்குள்ள ஓட விட்டுட்டியே. அவன் வீட்டி ஓட விட்டா ஒரு வார்த்தை பேச மாட்டி. நாங்க வந்து நின்னோன்னே அவ தலைதெறிச்சு ஓடுதா. அதாக ஏன்னு தெரியல. ஏன்னு தெரியலையா? குத்து உள்ள நெஞ்சுதான் குறு குறுக்குமா. அண்ணன் அவ்வளவு ஃப்ராட் தான் அந்த மஞ்ச மண்டை. புத்தி எங்கே கொண்டு அட வச்சிட்டேடா? புத்தி இல்லையா உங்களுக்கு? மாசம் 2000 வச்சு கட்டினா உங்க தாத்தா தாரா இருந்த இடத்த அதுவும் இல்லாம வேணுச்சுன்னா தலை வீடு, தளபதி வீடு, கூட்டு கறி என்னெல்லாம சொல்லி உங்களை ஆள அணக்கம் இல்லாம ஆக்கி விட்டல. உங்க வீக்னஸ் அவன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. அதை வச்சு உங்களை சாச்சு போட்டா. 5 லட்சம் ரூபாய்க்கு எவன் வீடு கட்டி தரா? 2 மாடி வீடு இல்ல? யோசிச்சு பாருங்க. ஆமா, அத நான் யோசிக்கவே இல்லையே. அதுவும் அடுத்த வாரத்துக்குள்ள 5 லட்சம் ரூபாய் வேணுமா? வைக்கு மேல பொய்யா சொல்லி கடைசியில அந்த 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருந்து உருவி எவனோ அவன் சீட்டு போட்டான்னு சொன்னால அவன்கிட்ட கூட கொடுப்பா. இவ பாதி கமிஷன் அடிப்பா. கடைசியில அவன் அவ்வளோத்தையும் சுருட்டிட்டு எங்கேயாவது ஓடுவான். கொண்டாடி போவா. இப்படி எல்லாம் ஐடியா பண்றா. ஆமா, அவன் பெரிய சேவையா செஞ்சுட்டு இருக்கா. அவ கமிஷனுக்கு ஆசைப்பட்டு உங்களை மாதிரி எத்தனை பேரை பண்ணிச்சிட்டு பிரிச்சு அவன்கிட்ட கொண்டு கொடுத்தாலும் தெரியலையே. அவன் மொத்தமா எல்லாருக்கும் ஒரேடியா மொட்டையை போட்டுட்டு போயிருவான். ஆனாலும் வராது, ஊனாலும் வராது. போங்க அந்தல பாவி மக்கா. அவ தெரிச்சு ஓடன ஓட்டத்திலே பாக்கலையா? அப்படி உண்மை உள்ளவளா இருந்தா பேசாம நிக்க வேண்டியதானே. எதுக்கு எங்களை கண்டு தலை தெரிச்சு ஓடுதா? ஆமா, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சோத்துக்கு உப்பு இல்லன்னு தெரியுது. கூமுட்ட என்ன சொன்ன மாதிரி இப்படிலாம் பேசுத? என்னன்னு பேச உள்ள 22,000 போக்குதான் அவங்களுக்கு. பாவி, என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுட்டாளே. வாய கட்டி வைத்த கட்டி சேத்த படம்லா. அந்த சொன்னோம்ல பண்டிச்சிட்டு போடாண்டா. சாவத்த 2 வருஷம் கடந்து சீரழிஞ்சது காணாதா? நம்ம எல்லாரும் பண்டிச்சிட்டு சேக்கத்துக்கு பல்லாட்டி போஸ்ட் ஆபீஸ்ல துட்ட போட்டு இப்போ சேஃப்டியா இருக்குன்னு சொல்லி சொன்னோம்ல. தீய வம்பாக்கி போட்டனே, கிறுக்கு பிடிச்சு அலைஞ்சிட்டேனே. இடம் கொடுக்க, அதை கொடுக்க, இதை கொடுக்க, நானும் வாய பிளந்துட்டேனே. தலையில துண்டு இல்ல, பெட்ஷீட் போட்டு விட்டுட்டாளே. படுவாவி, கூறுகட்டவா, விளங்காதவா. அழுது கொண்டாடி என்ன பிரயோஜனம்? முத யோசிக்க என்ன மாட்டி? ஒரு வார்த்தை என்கிட்டே சொல்லிருக்கலாம்லாட்டி. சொல்லாம கொள்ளாம அது கிடைக்கு, ஆனை கிடைக்கு, பூனை கிடைக்கு வந்திருக்கான். இந்த கலவரத்திலையும் குதுகுல மாட்டு பக்கத்து விட்டு கோமதி விட்டு பெட்ஷீட் கலந்துட்டு வந்திருக்கியா? அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கான்.
இப்படி நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா சும்மா தானே காமெடி கம்ப்ளைண்ட் கொடுக்க போல இல்ல. அவ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் ஆட்டோ பிடிச்சா நான் தான் கையில கால விழுந்து தடுத்து வச்சிருக்கேன். 22,000 பணம் போயிட்டே. நீ ஒப்பேரி வைக்காதியா. மஞ்ச மண்டையை பிடிச்சி 5-6 கறக்கணும்னா எவன்ட்ட கொடுத்து ஏமாந்தான்னு சொல்லி அந்த ஆளை பிடிச்சி தூக்கிடலாம். அப்பா இப்பதான் எனக்கு உசுறு வந்த மாதிரி இருக்கம்மா. அம்மா நீங்களும் போஸ்ட் ஆபீஸ்ல போய் துட்டு எடுத்துட்டு வந்தாச்சோ? அதுக்கு தான் வந்தோம். ஊடையில உங்களை பார்த்தோமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டோம். இப்போ போகும்போது அப்படி போஸ்ட் ஆபீஸ்ல போய் துட்டு எடுத்துட்டு அதுல துணி எடுக்க போறோம். என்னப்படி, எனக்கு ஒரு 5,000 கடன் தாயே அந்த படத்துல. நான் 2-3 நாள்ல திருப்பி தந்துருந்தேன். யாரு நீங்க? நல்லா இருப்பதாயே 5,000 தா. என் புருஷன் தாரன் இருக்காரு. சரி வாங்க கரெக்டா தந்துருனே. புள்ளைகளோட அந்தால கடைக்கு வர சொல்லணும். அந்த நானும் துட்டு எடுத்துட்டு அப்படியே துணி எடுத்துட்டு போயிடணும். தீபாவளி தீபாவளி தா 4 மணிக்கு சூப்பர் தீபாவளி தீபாவளி தா. ஆல்ரெடி பாட்டு பாடாதியே கழுத வரப்போகுது. ஆமா கழுது வருது குதிரை வருது. அதாவது என் பாட்டை ரசிக்கல. சூப்பர் தான் என் பாட்டு எப்பவுமே. 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேனாரு. ஆளை காணுமே. என்னாச்சு பஸ் லேட்டா இருக்குமோ? குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் திரிஞ்சிட்டு இருக்கல நினைச்சேன். என் மோவன் இப்பதான் எனக்கு போன் அடிச்சான். இப்ப வந்துருவேமான்னு. அதுக்கு தான் இவன் மேக்கப் பண்ணிட்டு அங்கேயும் லாந்திட்டு இருந்திருக்கா. அப்பகாரன் வீட்டுல இருந்து தீபாவளி சீருன்னு ஒரு துண்டு உப்பு சரட்டை கூட வரல. என்னத்த சொல்ல அந்த லட்சணத்துல இருக்கு. இப்ப என் மோவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவான். இப்ப எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு வாங்குவா. இதே இது நான் பார்த்த பொண்ணா இருந்தா இந்நேரம் தீபாவளி சீர் வந்து சேர்ந்திருக்காதா? என்ன செய்ய வாய் திறக்க வழி இல்லாம கிடக்க. எல்லாம் என் மோவன் செஞ்ச வேலை. அவன் மட்டும் இந்த பொண்ணு வியானன்னு ஒத்த காலில் நிக்காம இருந்திருந்தா நான் எங்க இருந்து குபேர வீட்டுல இருந்து பொண்ணை இறக்கிருப்பேன். நம்மள இப்படி புலம்பு விட்டுட்டானே. ஏ ராசா எப்படி மக்கா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மக்கா. 4 நாள் வீட்டு சாப்பாடு இல்லாம ஆள் அசந்தாப்புல இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வீட்டு சாப்பாடு தான் ஆபீஸ்லயும் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஒரு அம்மா தான் வந்து சமைச்சு கொடுத்து விட்டாங்க. சூப்பரா இருந்துமா. அப்படியே ரொம்ப சந்தோஷம். டிராவல்லாம் எப்படி இருந்துச்சுங்க? இல்ல வேலை டிக்கெட்டை முதல்ல புக் பண்ணிருந்தேன். இல்லன்னு வச்சுக்கியா அவ்வளவுதான் கஷ்டம். சென்னையில சரியான மழை, அப்பப்போ வெளுத்து வாங்கிட்டு தான் இருக்கு. வாங்கம்மா வாங்கிக்கங்க. என்ன மக்கா? ஆள் வேற இல்லையிலம்மா, அதான் அங்க இருந்து வரும்போதே எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேமா. உங்களுக்கு ஒரு சாரி எடுத்திருக்கேன், பிடிச்சிருக்கான்னு பாருங்க. எடுத்தந்தா எல்லாமே நல்லதா இருக்கும் மக்கா. அண்ணி உனக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன், பிடிச்சிருக்கான்னு பாருங்க. எதுக்குங்க புது ட்ரெஸ் எல்லாம்? ஏற்கனவே புது ட்ரெஸ் வேற என்கிட்ட இருக்கு. எத்தனை புது ட்ரெஸ்ஸா இருந்தாலும் தீபாவளிக்குன்னு தனியா ஸ்பெஷலா எடுத்தாதான் அது நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா பாரு, அப்படி இல்லன்னு வச்சுக்கிய மாத்திக்கிட்ட வேணா செய்யலாம். நம்ம சென்னைக்கு அடுத்தாப்புல போவோம்ல, தெரிஞ்ச கடையில தான் எடுத்து வந்திருக்கேன். எடுத்துட்டு வாங்க, அப்படி பிடிக்கலன்னா மாத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா மகாராணிக்கு பிடிக்காம போவோம். நீங்க என்ன செலக்ட் பண்ணாலும் சூப்பரா தாங்க இருக்கும். அதனால நல்லதா இருக்கும் எனக்கு. சரி ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் காஃபி போட்டு தரேன். அம்மா தொண்டை கட்டி இருக்கோ? ஆமா மழை பெஞ்சலாங்க, அதான் ஒரு மாதிரி த்ரோட் பெயினா இருக்குது. மா யாழினிக்கு ஏதாவது கசாயம் போட்டு கொடுங்கம்மா. சரி மக்கா. யாழினிமா அம்மா வாங்க மாமா வாங்க. இது ஒண்ணுதான் குறை. நம்ம இதுக்கு மூஞ்ச தூக்கி பிடிச்சிட்டு நிப்பானே. உடனே என் மோவை வந்து இதெல்லாம் தனியா கூப்பிட்டு சொல்லுவான். என்னம்மா இப்படி நின்னுட்டு இருக்க? ஒரு வார்த்தை மாமாவை கேட்டானம்மா வான்னு அப்படிமா. எதுக்கு நமக்கு பொல்லாப்பு? 4 பேர் மாதிரி நம்மளும் நல்ல பிள்ளைய நடிச்சுடுவோம். வாங்க. மாமா நல்லா இருக்கியா? இருக்கேன். இல்ல வாங்க மாமா, என்ன அங்கே நின்னுட்டிய? ஒரு நிமிஷம் மாப்ள. அம்மி அதை எடுத்துட்டு போ. அது எங்கனே இறக்கி வைக்கணும்? ஏதோ என்னால முடிஞ்ச தீபாவளி பலகாரம் மாப்ள, அதான் பொட்டியில கொண்டு வந்திருக்கேன். எங்கனே இறக்கி வைக்க? என்ன மாமா இதெல்லாம்? யாரு கேட்டா உங்ககிட்ட? நீ சொன்னாலும் கேட்கவும் மாட்டீங்க. இருக்கட்டும் மாப்ள, தலை தீபாவளிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்ல மாப்ள. ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? உண்மை மக்களே, அது என் கடமை, என் ஆசைக்கு கொண்டு வந்திருக்கேன். தம்பி உள்ள கொண்டு இறக்கி வைப்போ. அம்மி பத்திரமா பார்த்து இறக்கி வைப்போ. சரிங்க சார். நாங்க மக்களே 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கிடுங்க. புது துணிமணி எல்லாத்துக்கும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்டாசு கொஞ்சம் ஒரு பாக்ஸ் நிறைய வாங்கியிருக்கேன். ஆமா இப்பதான் நானும் புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீங்க வாங்கினது இருக்கட்டும் மருமோனே, நான் வாங்கிட்டு வந்து துணியை போட்டுட்டு தான் தலை தீபாவளி கொண்டாடணும். 2 பேரும் 16 பெத்து 100 ஆயுசோட நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் ஐயா. அதாவது தீபாவளிக்கு அழைக்க வந்திருக்கேன். தலை தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடணுமா? சரி மாமா கண்டிப்பா வந்துருவோம். இப்பதான் மாமா நானும் சென்னையில இருந்து வந்தேன். அப்படியே மருமோனே இப்பதான் வந்தியலோ? அப்பா உள்ள வாங்கப்பா. இங்க நின்னு பேசிட்டே இருக்கோம். உள்ள வாங்க. அண்ணி நீ ஒண்ணு செய்யண்டா, மாமாவுக்கு காஃபியும் போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடு. அப்புறம் மத்தியானம் பிரியாணியும் சிக்கன் மட்டன் அப்படின்னு ஆர்டர் போட்டுறதேன். சரியா? நீ இப்ப செஞ்சுட்டு இருந்த வச்சுக்கியா சரி இருக்காது. சாயந்தரம் போல நம்ம ஊருக்கு கிளம்பிடும்ல. சரிங்க. அம்மா வீட்டுக்குள்ள கூட்டு போ. அப்பா வாங்கப்பா. மக்களே எனக்கு ஒண்ணு ஏற்பாடு பண்ணேன்டா. நான் வந்து வீட்டுக்கு போயிருவதுக்கா மாடு கண்ணு எல்லாம் கிடக்கு பத்தியா, அவளுக்கு தண்ணி வைக்கணும். பாவம் அந்த ஐயா வேற ஊருக்கு போயிருக்காரு. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு, எப்போ இந்த மாடு கண்ணு எல்லாம் கிடக்கு கொஞ்சம் பாத்துக்கிட்டு போ, நேரத்துக்கு நேரம் தண்ணி போய் புண்ணாக்கெல்லாம் வையின்னு இருக்காரு. என்ன மாமா வந்த காலோட ஓடணும்னு நிக்கிய? நாங்க மட்டும் வந்தா இருங்க என்னன்னு கவனிக்கிய? அதுக்கு இல்லப்பா, நான் எப்பவும் வரணும்னு தான் நினைப்பேன். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அப்படியே அமைஞ்சு போச்சு. அந்த ஐயா இந்த வெளியூருக்கு போயிருக்காரு. அதான் மாடு கண்ணை என்ன பாத்துக்கிட்டு சொல்லியிருக்காரு. அதான் சொல்லுவேன், பாவம் வாயிலா சீவன்ல. சரி யாழினி அப்பாவுக்கு காஃபி போட்டு பண்டம்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு அவங்க ஊர் கிளம்பிட்டு அப்படியே நம்ம பின்னால பைக்ல கிளம்பிடுவோம் தலை தீபாவளிக்கு. இப்ப பிரியாணி மட்டன் சிக்கன் எல்லாம் ஆர்டர் போடுறேன். அப்படியே உங்க வீட்டுக்கு அட்ரஸ் கொடுத்துருதே, அங்க வந்து கொடுத்துருவாங்க. காஃபி குடிச்சிட்டு நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட். நாங்க பின்னால அப்படியே கிளம்பி வந்துடுறோம்ப்பா. அப்புறம் சாப்பாடு எதுவும் ரெடி பண்ணிடாதீங்க. அவர் ஆர்டர் போடுறாராம், நம்ம வீட்டுக்கே வந்துரும். அங்க நம்ம 3 பேரும் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு மக்களே? மீன் வாங்கி போய் முதல்ல குழம்பு வச்சு வைக்கலாம் நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமாமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சாப்பாடு நான் ஆர்டர் போடுறேன், அங்க வந்து சாப்பிடும். அது சரி மாப்ள. வாங்கப்பா காஃபி குடிக்கலாம். மாமி ட்ரெஸ் எப்படி இருக்கு?
உனக்கு எந்த ட்ரெஸ் தான் நல்லா இருக்காது, எல்லாமே சூப்பர் அடிபொலி. என்னதான் பார்த்து பார்த்து சேலை எடுத்து கொடுத்து அதுக்கு பிளவுஸ் தைக்க நாயா பையா ஓடி மாடல் பார்த்து தச்சு கொடுத்தாலும் உனக்கு உங்க வீட்ல இருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதா இருந்தா என்ன ஒரு பூரிப்பு. மாமி எங்க அண்ணி தான் ஏதாவது Dress எடுத்துக்கணும் நீ தீபாவளிக்கு அப்படி சொல்லி சொன்னாங்க மாமி. வந்துட்டு இருக்காங்களா, அதான் நீ செலக்ட் பண்ணி வை, நான் வந்து பில் பே பண்ணுவேன்னு சொல்றாங்க. உனக்கு என்ன தீபாவளி டபுள் தமாக்காதான். மாமி உங்க செலவுல ஒரே ஒரு saree எடுத்துக்கிட்டுமா? இதுக்குதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இல்ல மாமா சும்மா பியாருக்கு வாங்க, எங்க அண்ணி தானே ட்ரெஸ் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா சந்தில சிந்து பாடுறதுல கேட்கவும் வேணைவா. தீபாவளி வரதுல இல்ல அடி வயிறெல்லாம் கலங்குது. கோட்டு சுட்டு மட்டமா உருவிட்டு விடுவா என் பொண்டாட்டி. டவுசர் மத கொண்டு உருவி என் ஆண்டியா நடுரோட்ல நிக்க விட்டுருவா. அதெல்லாம் சொல்ல மாட்டியா? அப்ப எனக்கு ஒரு சேலை வாங்கி தர மாட்டேலா? நீ சொல்லல முதல்ல, அதான் மாமே 200 ரூபாயோட தான் வந்திருக்கேன். அதான் கார்டு வச்சிருப்பீங்கல்ல, அத ஸ்வைப் பண்ணுங்க. கொஞ்சம் விட்டா என் பொண்டாட்டி என்னையே அட வச்சிருவாயா. உங்க வீட்டுல எல்லாம் தீபாவளி எப்படி போயிட்டு இருக்கு? உங்க ஒய்ஃப் எல்லாம் துணி எடுக்க கூட்டு போனா இப்படிதான் அத கிளம்ப ஆகுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. சரிடா, என்ன சார் எடுக்க போற? சூப்பரா இருக்கு நாத்து. இந்த சேலைக்கு என் புருஷன் துட்டு கொடுத்துருவாரு. இன்னொரு மாடல் Dress எடுத்திருக்கேன், அதுக்கு மட்டும் நீங்க துட்டு கொடுத்தா போதும். அப்படியே நீங்களும் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. என்ன தலை தீபாவளியா? வேண்டாம் தங்கச்சி. தலை தீபாவளியா இருந்தா தான் புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமோ? எங்க வீட்டுக்காரர் சொல்லியாச்சு மாப்பிளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு. அதனால எடுத்துடுங்க. நாங்க எல்லாரும் ஒரு கும்பலா வந்திருக்கோம். நாங்க எல்லாரும் அவங்கவுங்க தனித்தனியா போய் ட்ரெஸ் பார்க்க போறோம். நீங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அப்படியே வந்து பில் பே பண்ணிடுறேன். நான் போய் துணி எடுக்க என்ன? இது யாரு? காலேஜ் போற பிள்ளை. நான் தான் 4 படி. சும்மா சொல்லப்படாத 4 படி. சூப்பரா இருக்கிய. 10 வயசு குறைஞ்ச மாதிரியா இருக்கிய. இப்படி நான் 2-3 சேலை எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். மாடர்ன் ட்ரெஸ்லாம் பாக்கியா இப்பதான் விதவிதமா போட்டு பார்க்க முடியும். ஆசை பணமா போட்டு காட்டுங்க, நாங்களும் பாக்கோம். என்ன சின்ன பண்ணு சூப்பரா இருக்கா? எல்லாமே சூப்பர் சூப்பர். அம்மா எதை செலக்ட் பண்ண போறிய? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஏதாவது 2 எடுத்துருவேன். எனக்கு எப்படி இருக்கு? இம்ரான் செம சூப்பரா இருக்க. ஜோதிகா மாதிரிலாம் இருக்க. அக்காவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. ஜம்மன் இருக்கியக்கா, அழகா இருக்கிய. நீ செலக்ட் பண்ணலையா? எல்லாரும் செலக்ட் பண்ணியாச்சு. நான் மட்டும் செலக்ட் பண்ணாம இருப்பேனா? இப்ப பாருங்க என் தீபாவளி ட்ரெஸ். சின்ன பண்ணு அடிபொலி சூப்பர். சொந்தங்களே எல்லாரும் தீபாவளி கொண்டாட ரெடி ஆயிட்டோம். இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். எங்க தீபாவளி Dress எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுல யாருக்குள்ளது சூப்பரா இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே. ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல 7ல இருந்து 20% வரைக்கும் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க சொந்தங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹாப்பி தீபாவளி சொந்தங்களே. Happy Diwali!